ஏமா ஏமா என்னப்பா? மா சரோ விருந்து கூப்பிட்டல்ல, நீங்க கிளம்பலையா? கிளம்பிட்டாப்பா இருக்கேன். சரிம்மா, அப்ப பைக் எடுத்துட்டு வரட்டுமா? நம்ம 2 பேரும் ஒண்ணா பைக்ல போயிடலாம். சாரது பாபு அவ என்ன ஒன்னையும் என்னையுமா விருந்துக்கு அழைச்சா? அந்த பொண்ணு வீட்டுக்காரவியல 2 நாள் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு போங்கன்னு சொன்னா. அதுக்கு எதுக்கு நம்ம 2 பேரும் போகணும்? இல்லம்மா, சரோ எனக்கு ஃபோன் பண்ணா. இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து விருந்துக்கு வரவே நீங்களும் கூட வந்துருங்க அத்தை கூட அப்படின்னு சொன்னா. அதாம்மா நானும் உங்க கூட வரேன். நானே உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. சாரது பாபு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எதுக்கு அங்க பொண்ணு வீட்டுக்காரவிய என்ன நினைப்பாவே? நான் பொண்ணு பார்த்து சொன்னதுனால சும்மா சரி கூட போவோமேன்னு போறேன். எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல. சாரஜா கூப்பிட்டா அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவிய வேற கூப்பிட்டாவே. அதனால தான் வாரேன்னு சொன்னேன். நீ அங்கலாம் வந்து அலையாண்டப்பா, வீட்ல இரு. தங்கச்சி வேற வீட்ல தானே இருக்கா. நீ அங்க 2 நாள் வந்து தங்கிட்டா பொட்ட பிள்ளைய தனியா வீட்ல விட்டுட்டு போற மாதிரி ஆயிரும். மா, தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு போலாமா? வேண்டாப்பா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்கணும்? பொம்பளை பிள்ளைய எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போட்டு அலைக்கணும்? அவ வேற ஏதேதோ கிளாஸ் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கா. அங்க வந்தா லீவு போட்டுட்டு தான்ப்பா வரணும். வீட்ல இருந்து உனக்கு சோறு பொங்கி தருவா, அவளும் வேலையை பார்த்துக்கிடுவா. அவளுக்கு நீ துணையா இருந்த மாதிரி ஆச்சு. வயசு பிள்ளைய கூட கூட்டிட்டு போறது நல்லதில்ல, வீட்டுல ஒத்தையே விட்டுட்டு போறது நல்லதில்லப்பா. அதனால நீ இங்க இரு, நான் சாரஜாட்ட சொல்லிடுறேன். இல்லம்மா, சரோ வருத்தப்படுவா. அத நான் சொல்லிக்கிட்டேன்னு சொல்லியல்ல. பேரன் என்ன அவளுக்கு வருத்தம் வரப்போகுது? அவள ஒண்ணும் வருத்தப்பட மாட்டா, நான் பேசிக்கிறேன். போயிட்டு வரேன், வீட்டை பத்திரமா பாத்துக்க, தங்கச்சி பத்திரமா பாத்துக்க. அங்க இங்கன்னு எங்கேயும் போயிடாம வீட்ல இருப்பா. அம்மா போயிட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன இது அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? சரோ வேற வருத்தப்படுவாளே. கண்டிப்பா நீங்களும் அத்தை கூட வந்துருங்கன்னு சொன்னா. அவங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நானும் கூட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறது நியாயம் தானே. அம்மா ஏன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? அம்மா வீட்டுல இருந்திருந்தாலாவது நான் போயிருந்துக்கலாம். தங்கச்சி தனியா விட்டுட்டு போக முடியாது. இப்ப என்ன பண்றது? சரோ கேட்டா என்ன பதில் சொல்ல? என் புருஷனுக்கு போன போட்டு கிளம்பிட்டாரான்னு கேப்போம். இன்னைக்கு முழுக்க எங்க வீட்லயே தான் இருக்க போறாரு. ஒரு நாள் கூட இந்த வீட்ல தங்குங்கன்னு சொன்னா தங்க மாட்டாரு. இன்னைக்கு நான் கேட்ட உடனே வாரி சாரோன்னு சொல்லிட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரவி வரதுல எவ்வளவு சந்தோஷமோ அதை விட அதிகமான சந்தோஷம் என் புருஷன் இங்க வந்து தங்க போறாருங்க. அது எங்கன்னு வந்துட்டு இருக்காருன்னு கேப்போம். கலவு சொல்லு சரோ. ஏங்க எங்க இருக்கிய? வீட்டுலதான் இருக்கேன் சரோ. அப்படியா, வீட்டுல தான் இருக்கீங்களோ? ஆமா, எப்ப கிளம்புவிய? சரோ, இன்னைக்கு நான் வரல. எங்க அம்மா தான் கிளம்பி வந்துட்டு இருக்காவ. என்னது, நீங்க வரலையா? நேத்து நான் உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன். சரி வரேன் வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? சரோ, வரலான்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டேன். எங்க அம்மாட்ட வாமா போவோம்னு சொல்லி கூப்பிட்டேனா. ஆனா எங்க அம்மா தான் தங்கச்சி ஒத்தையில இருக்கப்பா, நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவே. அதனாலதான் வர முடியல சரோ. என் தங்கச்சி தனியா விட்டுட்டு வர முடியாதுல்ல. உங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வரலாமான்னு கேட்டா அம்மா வேண்டான்ட்டாவ. அதனாலதான் தங்கச்சிக்கு துணையா இருக்கணும்னே நான் இங்க இருக்கேன். உங்க அம்மா எதுக்கு அப்படி சொல்லியாம அவளை கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே? இது என்ன வேற வீடா, நம்ம வீடு தானே? தெரியல சரோ, வயசு பிள்ளைய தனியா விட்டுட்டும் போக கூடாதான், அங்கங்க கூட்டிட்டும் தெரியக்கூடாதான். அதான் அவளுக்கு துணையா இருப்பான்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் கிளம்பி வந்துட்டாவ சரோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. நான் நீங்க வருவீன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தேன். உங்களுக்காக நிறைய பேசலாம் செய்ய சொன்னேன். நீங்க என்னடா இப்ப வரலங்கறிய? இத கேட்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்க உங்க தங்கச்சி பைக்ல கூட்டிட்டு வாங்க. உங்க அம்மாங்க வந்த பிறகு ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். என் தங்கச்சியே வரமாட்டா சரோ. அவ என்னென்னமோ கிளாஸுக்கு சேர்ந்திருக்காளாம், அதுக்கு போக வேண்டியிருக்கான். வீட்டுல சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவா. நான் மட்டும்தான் ஒத்தையில இருக்க வேண்டியிருக்கு. தங்கச்சி வந்த பிறகு தனியா இருப்பால, நாங்க வந்துட்டேன்னா அதனாலதான் சரோ நான் இங்க இருக்கேன். நல்ல காரணம் சொல்லுங்க, காதை விடுங்க. எனக்கு காது குத்தல, நல்ல காதும் குத்துங்க. வெளிநாட்டுல இருக்கும்போது நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு கிடந்தேன். நீங்க இங்க வந்த பிறகு எனக்கு போன் தான் கெதியா போச்சு. இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காது போல இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு போனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏன் சரோ அப்படி பேசுறா? வேற என்ன சொல்ல? அதுதான் என்னைய கல்யாணம் பண்ண புருஷன் மாதிரி கூடவே இருக்கு. நீங்க என்னை விட்டு எப்பவுமே பிரிஞ்சுதான் இருக்கீங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. போன வைக்க உங்க கூட பேச விருப்பம் இல்ல. சே, நேத்து வாரேன்னு சொன்னாரு, இன்னைக்கு அதுக்குள்ள அந்த கிழவிக்கு பேதி எடுத்துட்டு இனி என் புருஷனை பிள்ளைகளை பிரிச்சு வைக்கல. என்னதான் அப்படி சந்தோஷமா? வெளிநாட்டுல இருக்கும்போது எனக்கு இந்த பாடு பார்த்தா இங்க வந்தவரும் இதே பாடாதான் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் கிழவிதான். நான் கூட சிச்சி சிச்சி பேசினதை பார்த்து திருந்திட்டோன்னு நினைச்சிட்டேன். ஒரு காலமா அது தெரிஞ்சுக்கிறாது. கட்டையில போற வரைக்கும் அதுக்கு இதான் கேதி. சே, இதை நினைச்சு நினைச்சு எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. இத பத்தி என்னால நினைக்கவே கூடாது. வாங்க வாங்கன்னு என்ன கூப்பிடவும் கூடாது. வந்தா வராரு, வராட்டி போறாரு. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க.
ஏதிட்டு கிளவி என்ன மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கு. என் புருஷன்ட்ட கேட்டவனே அவர் எல்லாம் உண்மையும் சொல்லிவிட்டாரு. இதுதான் வரவிடா பண்ணிட்டு வந்திருக்கு. இங்க வந்து என்கிட்ட எப்படி நடிக்குது? இரு கிளவி, உனக்கு இன்னைக்கு சோத்துல பேதி மாத்திரை கலந்து ஊத்திப்பிடி. ஏத்தே, என் புருஷன் அப்படியே சொன்னவே கான்ஃபிடன்ஸ் இருக்கோ? ஆமாமா, முக்கியமான ஏதோ ஒரு வேலையா. நான் கூட பிள்ளை எல்லாம் உன்னை பார்க்க ஆசைப்படையா பான்னு சொன்னேன். அவன் தான் வேலை தான் முக்கியம்னு அங்கேயே இருந்துட்டான். உனக்கு தான் தெரியுமே, வெளிநாட்டிலே வேலை வேலை வேலைன்னு கிடப்பான். இங்க வந்துட்டா அப்படித்தானே இருக்கான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. சரி தே, நீங்க இருக்க வரைக்கும் அவரால் வர முடியாது. என்னமா சொல்லியா, நான் இருக்க வரைக்கும் வர முடியாதா? இல்ல தே, நீங்க வந்ததே பெரிய விஷயம். இதுவே போதத்தே, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. வரேன்னு சொன்னாரே, அத வரலையேன்னு கேட்டேன் தேய். அவ்வளவுதான், நீங்க ஒண்ணு நினைக்காம வந்து உட்காருங்க தேய். சரிம்மா. சம்மந்தி உட்காருங்க, நான் போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். சரோஜா, வீட்ல கிளம்பும்போது தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். இப்ப எதுவும் வேண்டாமா? அம்மாட்ட காஃபில இப்ப வேண்டான்னு சொல்லிரு. ஆண்டி, உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே எங்களை எவ்வளவு அழகா கவனிச்சிய. நாங்களும் பதிலுக்கு கவனிக்கணும்ல. இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. உங்களை நாங்க கவனிக்காம வேற யார் கவனிப்பா? நாங்க நல்லா உங்களை கவனிக்கணும்னு ஆசைப்படி நீங்க எது தந்தாலும் சாப்பிடணும், வேண்டான்னு சொல்லக்கூடாது. ரூபிமா, நீ நல்லா சாப்பிடணுமா, அப்பதான் அண்ணி மாதிரி வர முடியும். உங்க அம்மா கூட கொஞ்சம் பரவாயில்ல, நீ ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருக்கா. அதனால நல்லா சாப்பிடணுமா. சரிங்க அண்ணி. சரோஜா, எங்கம்மா சொன்னா கேட்க. அவன் நல்லா தான் சமைக்கிறான், ஆனாலும் அவன் நல்லாலாம் சாப்பிட மாட்டா. சும்மா ஏதோ பேருக்கு தாம சாப்பிடுவா. அப்படியா? இங்க வந்துட்டல்ல, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நல்லா சாப்பிடணும். எங்க அம்மையோ உன்னை விட நல்லாவே சமைப்பா, நீ நல்லா சாப்பிடணும்னு. சரிங்க அண்ணி. ஆண்டி தனியா காஃபி போட போயிருக்காங்க, நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? எவ்வளவு பொறுப்பா இருக்கா பிள்ளை. இப்ப நீ எதுவும் செய்யணுமே, கல்யாணத்துக்கு வரதா எந்த வேலைனாலும் செய்யணும். இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளு, உன்னையே நாங்க தான் நல்லா கவனிச்சுக்கிடணும். சரோஜா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக தானே அவ. செய்யட்டுமே, அவ செஞ்சாயினா உங்க அம்மா செஞ்சாயினா இனி எல்லாம் ஒண்ணுதானே. இல்லத்தே, கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு அவ தான் செய்ய போறா. இப்போ நாங்க செஞ்சு கொடுக்கமே. பிள்ளை விருந்துக்கு வந்திருக்கால, நல்லா ரிலாக்ஸா உட்கார்ந்து சாப்பிடட்டும். ரூபி, நீ எந்த வேலையும் இப்ப செய்யണ്ട, நாங்க பாத்துக்கிட்டோமா? இல்ல, நீ ஆண்டி ஒத்தையில வேலை செய்யறாங்க, நான் எப்படி பாத்துட்டு சும்மா இருக்கிறது? ஆண்டி ஒத்தையில இல்லம்மா, பிசாண்டியும் இங்கதான் கிடக்கவே. காலையில வந்தவியேன்னு பாவையில இங்கதான் வேலை பார்த்துட்டு கிடக்கவே. நீ எதுவும் நினைக்க, அவிய செய்வா, உதவி செய்து தான் வந்திருக்காவே. அப்படியே சரோஜா தங்கச்சி இங்கதான் இருக்காளோ? ஆமத்தே, பிசாண்டி உள்ளதான் இருக்காவே. இல்லம்மா, நம்ம வீட்ல வச்சு ஒரே பிரச்சனை பண்ணிட்டாளே. எதுக்கு இங்கே விருந்துக்கு கூப்பிட்டியே? விருந்து முடிச்ச பிறகு வேணா நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. இப்போ நாங்க விருந்துக்கு வந்திருக்கும் போது அவியெல்லாம் வந்து இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்ன செய்ய? மறுபடியும் அங்க சொன்ன மாதிரி இங்க அடிச்சுட்டா கடிச்சுட்டான்னு சொல்ல போறாவா? இல்ல தேய், என்ன பிசாண்டி அப்படி சொன்னவனா அவியலுக்கு வாயிலே குத்து விழுன்னு அவியலுக்கே தெரியும். அதனால அவியலால ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க எதுவும் நினைக்காண்டா. சரிம்மா, வாங்க வாங்க. இப்படி கூப்பிட்டா வந்தவியல பறந்துருவாவ. உங்க ஓசை எனக்கே தாங்க முடியல, கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணுங்க ஆண்டி. சரி சரி. நல்லா இருக்கீங்களா? ஏக்கா, நாங்க தான் உங்களை விசாரிக்கணும். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இருக்கேன் இருக்கேன். நல்லா இருக்கிறதுனால தானே காப்பில கொண்டு வர முடியுது. இது என் சம்மந்தி வீடு. அவிய ஒத்தையில கடந்து வேலை பார்க்கறதை என்னால தாங்க முடியல. அதான் நானும் வந்து கூட மாட வேலை பார்த்துட்டு கிடக்கேன். ஆண்டி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருந்தாலும் இப்படி பேசிட்டு எதுக்கு? வந்தவியல இருக்க சொல்றீங்களா இல்ல போ சொல்றீங்களா? நான் சொல்லலாம் ஒண்ணே இல்ல, நான் காப்பி குடுக்க தான் வந்திருக்கேன். அப்படியே, அப்ப குடுத்துட்டு கிளம்புங்க. எம்மடி மார்மாவளே, என்னதே எதுக்கு நின்னுட்டே இருக்கே, உட்கார வேண்டியதானே? நீ கொஞ்சம் உள்ள வாமா, வந்து பேசணும். சரிட்டே வாங்க. பிசாண்டி, காப்பியை ஒருத்தர் கையிலேயே கவனமா குடுத்துட்டு வாங்க. ஏடா கூடமா குடுத்தீங்கன்னா முடி காத்துல பறந்துரும். வானரு ரொம்ப தான் பேசுவாவே. இன்னங்க காபி டீ எல்லாம் இருக்கு, எது பிடிக்குதோ எடுத்துக்கிடுங்க. ஏக்கா, 3 பேருக்கு எதுக்கு இத்தனை கப்பு? அது வீட்ல நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான். இன்னங்க எடுத்துக்கிடுங்க. என்னதே, எது கூட்டிய? சரோஜா, அதான் அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிட்டல. இப்போ எந்த சந்தேகமும் இல்லல்லம்மா. பிறகு எதுக்கு அவிய 2 நாள் இங்க தங்கணும்? பேசாம இப்ப சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு போக சொல்லிரலாமா? அவியலாம் நிச்சயதார்த்த வேலை தலைக்கு மேல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஏத்தே, 2 நாள் தங்கட்டே. நம்மளுக்கு தான் இந்த மாதிரி எந்த சம்பிரதாயமும் இல்லல்லம்மா. சும்மா தானே செக் பண்றதுக்காக சொன்னீங்க. இப்பதான் சந்தைகளை தீர்ந்துட்டுல. பிறகு என்னம்மா?
இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கும் போது எவ்வளோ நல்லா எங்களை பார்த்துக்கிட்டா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துமா. உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க எந்த ஊர்ல போய் தேடி இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல பிள்ளை கிடைச்சிருக்காதுமா. இப்ப கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிடிச்சு போச்சுமா. நான் பொண்ணு நல்லா இருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா இவ்வளோ நல்ல குணங்கள் இந்த பிள்ளைகிட்ட இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இங்க வந்ததுல இருந்து தங்கச்சியும் நானும் நிறைய பேசினது இவளை பத்தி மட்டும்தான். இந்த வயசுல இந்த பிள்ளை எவ்வளவு பொறுப்பா இருக்கு பாரா அப்படின்னு நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுவும் இந்த பிள்ளை கையால சமைச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டாலே அதெல்லாம் எங்களால மறக்கவே முடியாது. எந்த ஹோட்டல்லையும் சாப்பிடாத ஒரு ருசி. அதை பார்த்து பார்த்து அன்போடு பரிமாறினாலே அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துமா. இப்படி ஒரு அன்பான அடக்க ஒடுக்கமான அமைதியான பிள்ளைய என் பேரனுக்கு கட்டி வைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுதாம்மா, இந்த நல் குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும்